ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ். நான் இன்றைக்கி இந்த வீடியோவை எது மேலே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சில தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷில் சொல்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மாதிரியான சென்டென்சஸை தேடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். யாராவது நம்மளோட மொபைல் எங்கே அப்படின்னு கேட்கும்போது சில சமயம் என் மொபைல் இப்போ தான் நான் சார்ஜிங்கில் போட்டிருக்கேன், என் மொபைலை நான் சார்ஜிங்கில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I kept my mobile for charging. I kept my mobile for charging. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் கிடச்சிது அப்படின்றத நாம் I got this information online. I got this information online அப்படின்னு சொல்லலாம். அதையே கூட நீங்கள் இன்னொரு விதமாக I got this information from the internet. I got this information from the internet அப்படின்னு சொல்லலாம். பைக்கில் போயிட்டே இருப்போம், பெட்ரோல் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, பைக்கில் பெட்ரோல் குறைஞ்சிட்டே வருதுப்பா, ரொம்ப தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மை பைக் இஸ் லோ ஆன் பெட்ரோல், ஐ கான் கோ ஃபார். மை பைக் இஸ் லோ ஆன் பெட்ரோல், ஐ கான் கோ ஃபார். இதை இன்னும் சில விதமாக கூட நாம் சொல்லலாம். அது என்னென்னா, மை பைக் இஸ் ரன்னிங் லோ ஆன் பெட்ரோல், ஐ கான் கோ ஃபார். மை பைக் இஸ் ரன்னிங் லோ ஆன் பெட்ரோல், ஐ கான் கோ ஃபார் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஐ கான் கோ ஃபார் பிகாஸ் மை பைக் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் பெட்ரோல். ஐ கான் கோ ஃபார் பிகாஸ் மை பைக் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே, அதாவது பைக்கில் பெட்ரோல் கம்மி ஆகிடுச்சு, குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். பெட்ரோலே சுத்தமாக தீர்ந்து போச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மை பைக் ரேன் அவுட் ஆஃப் பெட்ரோல். மை பைக் ரேன் அவுட் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். பைக்கை நிறுத்துறதுக்கு சைட் ஸ்டாண்ட் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, புட் டவுன் த கிக் ஸ்டாண்ட். புட் டவுன் த கிக் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நீங்கள் கிக் ஸ்டாண்டுக்கு பதிலாக சைட் ஸ்டாண்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். புட் டவுன் த சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை, புட் த ஸ்டாண்ட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். பைக் பஞ்சர் ஆகிடுச்சு, மெக்கானிக் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் அ ஃப்ளாட் டயர் ஆன் மை பைக், ஐ ஆம் டேக்கிங் இட் டு த மெக்கானிக். ஐ ஹாவ் அ ஃப்ளாட் டயர் ஆன் மை பைக், ஐ ஆம் டேக்கிங் இட் டு த மெக்கானிக் அப்படின்னு சொல்லலாம். பைக் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்றத தான் நாம் ஃப்ளாட் டயர் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தெரிஞ்ச மெக்கானிக் கிட்ட பைக்கை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா த மெக்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தால் த மெக்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஏதோ ஒரு மெக்கானிக் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அ மெக்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் சில சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.